வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளுடன் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 234.83 ஏக்கர் காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கு தற்காலிக தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்டுள்ள பகுதியில் சுமார் 55,000 சதுரடி காணியில் கன்னிவடிகள் காணப்படக்கூடும் என்ற அச்சம் காரணமாகத்தான் இம்முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்தடை உத்தரவு வரும் ஆனி மாதம் 10ஆம் தேதி வரை மட்டும் என காணி உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கன்னிவடிகள் காணப்படும் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அப்பகுதிகளை தவிர்ந்த ஏனைய காணிகளுக்குள் மீள்குடியேற்றம் மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 55 வயது நிறைவடைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்கப்படும். பலதரப்பட்ட தொழில்துறைகளிலும் பணியாற்றும் 55 வயது நிறைந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நிவாரணம் வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கருசரு வேலை திட்டத்திற்கு இணையாக செயற்படுத்தப்படவிருக்கும் இத்திட்டத்திற்கான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், மக்களுக்கு பண்டிகைகளை கொண்டாட மனநிம்மதி இல்லை என்று சிலர் குற்றஞ்சாட்டிய நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் எல்லா கொண்டாட்டங்களையும் கொண்டாடுவதற்குரிய சூழ்நிலையினை ஏற்படுத்தியுள்ளது என்பதனை முன்னைய காலங்களுடன் ஒப்பிடுவதனால் அறிய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். அத்துடன் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அரசாங்கம் அறிவிக்கும் சம்பளத்தை வழங்க முடியாதென கூறுவோரின் காணிகள் அரசாங்கத்தினால் கையப்படுத்தப்படும். பின்னர் அந்த தோட்டங்கள் நீண்ட கால குத்தகை அடிப்படையில் அவற்றை முறையாக நிர்வகிக்கக்கூடிய தரப்பினருக்கு வழங்கப்படும். அதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியையும் ஜனாதிபதி பெற்றுக்கொண்டுள்ளார். சிறப்பாக இடம்பெற்ற மந்தியை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல். யாழ்ப்பாணம் வடமராட்சி கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி பொங்கல் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. காலையே ஆரம்பமான இப்பொங்கல் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் தமது நேர்த்திக்கடன்களை காவடி, தூக்குக்காவடி, பால் செம்பு, கரகம் என்பவற்றின் மூலம் நிறைவேற்றினர். சிறார்களின் கரகாட்டம் பக்தர்கள் அனைவரையும் மிகவும் கவர்ந்தது. இத்திருவிழா நன்கே நடந்தேற மக்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் நுழைந்து தாக்குதல். கடமையில் இருந்த உத்தியோகத்தர் படுகாயம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையுடன் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினுள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவரை கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தரை தாக்கி படுகாயத்தை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று திங்கள் இரவு பதிவானது. தாக்குதலை நடத்தியவர் கைது செய்யப்பட்டார். இத்தாக்குதல் சம்பவம் திங்கள் இரவு 10 மணி அளவில் இடம்பெற்றது. வாழ்வெட்டு தாக்குதலால் காயமடைந்த ஒருவரை உந்துளியில் ஏற்றியவாறு மதுபோதையில் வந்த நபரொருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினுக்குள் நுழைந்து குறித்த நபரை சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார். இதன்போது ஏன் உந்துளியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது குறித்த நபர் அலுவலக மேசையில் இருந்த அச்சு இயந்திரத்தால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனை அடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதன்போது காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வாளால் வெட்டி காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக பலர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது அச்சுறுத்தலுக்குரிய என வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் நமது செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.